ஸ்டைல்ல ஒரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பின் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பின் பாக்ஸ்ல என்னென்ன செட் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பாபி பின், நெக்ஸ்ட் சின்ன பாபி பின், இது ரெண்டுமே வச்சுக்கோங்க. பெரிய பாபி பின்னும் வேணும், சின்ன பாபி பின்னும் வந்து வேணும். நெக்ஸ்ட் வந்து யூ பின்னு, யூ பின்லயும் வந்து பெருசும் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் சின்னதும் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் கிளிப்பு, செக்ஷன் கிளிப்லயே பாத்தீங்க அப்படின்னா பெருசு சின்னது ரெண்டுமே வச்சுக்கோங்க. சின்னது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும், பெருசு வந்து செக்ஷன் கிளிப் வந்து பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லப்பர் பேண்ட், லப்பர் பேண்ட்லயுமே வந்து சின்னது பெருசுன்னு சொல்லி ரெண்டுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சேஃப்டி பின், சேஃப்டி பின்லயுமே வந்து ரெண்டுமே எடுத்துக்கோங்க. பெரிய சேஃப்டி பின்னும் எடுத்துக்கோங்க, சின்னதும் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் த்ரெட், த்ரெட் எப்பவுமே நமக்கு ரொம்ப நீடா வந்து இருக்கும், பிளாக் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நெட் வந்து எடுத்துக்கோங்க, டோனட்டுக்கு போடுற ஒரு நெட் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்விசிபிள் பின், இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதோ ஒரு ஹேர் வெளியில வந்துச்சுனாலுமே நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பட்ஸ், பட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஐஸ்ல எங்கேயாவது வந்து ஏதாவது ஐ லைனர்ஸ் ஏதாவது கலைஞ்சிட்டாலோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட்ஸ். இல்ல வந்து ஏதாவது அழுக வருது அப்படின்னாலுமே வந்து நம்ம இந்த கார்னர்ல வச்சு தொடச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஷ்யூ எதுவும் யூஸ் பண்ணாம இதையே வச்சு நம்ம கவர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிசர், எல்லா டைமுமே வந்து சிசர் கண்டிப்பா தேவைப்படும், ஒரு சிசர் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோம்ல வந்து நான் சில்வர் கோமும் வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வாமையால பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கோம வச்சிருக்கேன் பிளாஸ்டிக்லயும், ரெண்டுமே வந்து நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய செக்ஷன் கிளிப், இது வந்து நம்ம பெரிய ஹேர் கொஞ்சம் பஞ்சான டென்சிட்டியான ஹேருக்கு வந்து நமக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீடில், நீடில் பாத்தீங்க அப்படின்னா பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டுமே வந்து எப்பவுமே வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா நமக்கு பில்லிஸ் வந்து ஸ்டிச் பண்றப்ப வந்து இது ரெண்டுமே தேவைப்படும், பெருசு எடுத்துக்கோங்க, சின்னதும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐகானிக் பேண்ட், ஐகானிக் பேண்ட் வந்து நம்ம லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி ஒரு போனிடெயில் போடுறதோட இது யூஸ் பண்ணி போடுறப்ப நல்லா ஸ்ட்ராங்காவே வந்து இருக்கும். இதுதான், இப்படிதான் வந்து நம்ம பின் பாக்ஸ் வந்து செட் பண்ணணும். அதாவது ஒரு ஹரிபரியா வந்து இருக்கீங்க, ஒரு எமர்ஜென்சியா வந்து ஒன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு இருந்தாதான் உங்களால ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும். ஸோ வந்து பின் பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட் பண்றது.